ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பைப்பிங் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டு. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணது தான். நமக்கே இது திரும்ப மெஷர்மெண்ட்டாக வந்திருக்கு. இதே அளவு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு. டெய்லருக்கு ஒரு பெரிய சந்தோஷமே அவங்க ஸ்டிச் பண்ணதே திரும்ப அவங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்தாலே அது பெரிய சந்தோஷம்தான். எனக்கு அந்த வகையில் இது வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆல்ரெடி உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சே நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இதில் ரொம்ப ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். இதை நான் பேப்பர் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளோதான் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் எடுப்போம் இல்லையா, அதுக்கு நான் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மேலே ஸ்லீவோட டிசைன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு மடித்து தைச்சோம்னா அந்த கீழே உங்களுக்கு அந்த சரி லைனு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு அது தேவை, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு காட்டுறேன். இதை பாருங்கள், இதான் நான் சொன்னேன். ஸோ நமக்கு இது தேவை. இது நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணால் உள்ளே போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நான் வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் நான் ஒரு 1/2 இன்ச்சை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் எதுவும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அதை மட்டும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். எது உள்பக்கம்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வரும் பிகினர்ஸ்க்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், நான் 2 ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஆப்போசிட்டில் போட்டுட்டு, சாரி இப்படி போடக்கூடாது, உள் பக்கமாக போடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தைச்சது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது, கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்குது. இது நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரலாம். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு அந்த எண்டுலேருந்து நான் அந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு வரேன். பாருங்கள், நமக்கு அந்த டிசைன் எதுவுமே போகல, அப்படியே இருக்கும் நமக்கு விசிபிளாக. இதே நம்ம நார்மல் மெத்தடில் ஸ்டிச் பண்ணோம்னா அது 1/2 இன்ச் தைக்கும் போது அந்த டிசைன் வந்து உள்ளே போயிடும் நமக்கு. அதனால் நம்ம அது இருக்க மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய விஷயம் இல்லை சொல்கிறதுக்கு. இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சொல்லித்தரது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ பாருங்கள், நான் அதை அப்படியே சுற்றி ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டேன். அவ்வளோதான். இதை நான் அப்படியே சுற்றிலும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 32, 33, 34 சைஸ் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 32 இருக்கவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு. மற்ற மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். இப்போ வந்து பேக் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக்குக்கு நான் இன்னும் நெக்கு கட் பண்ணல. நெக்கு வந்து இதை விட இன்னும் அவங்க 1 இன்ச் இறக்க சொல்லியிருந்தாங்க. 1 இன்ச் இறக்குனா ரொம்ப லோவாக போயிடும். அதனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் நான் இறக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களுக்கு அந்த அளவு பார்த்திங்கன்னா 3. நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கும் நெக்கு வந்து 1/4 இன்ச் தைக்கிறதுக்கும் சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்படி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 இன்ச் கிட்ட வருது. இவங்களோட நெக் வித் பார்த்திங்கன்னா 2.25. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 2.5 தேவை. நான் 2.25க்கு மார்க் பண்ணி தைச்சி வரும்போது அது 2.5 கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம்.
நெக்லைனாக போட்டு எடுத்துட்டேன். இது சிம்பிளாக நம்ம யூ நெக் கொடுத்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம நார்மல் யூவே போட்டுட்டோம். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை பார்த்திங்கன்னா சில்வர் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால சில்வர் கலர் பைப்பிங் தான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி வேறு கஸ்டமருக்கு தைச்சது மிச்சமாகிருக்கு. இது வந்து உங்களுக்கு நெக்லைனில் பேக்குக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ரண்ட்டுக்கெலாம் இனிமேட்டு ரெடி பண்ணிப்பேன். ஸ்லீவுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஸ்லீவ்லேயே அந்த குட்டி பார்டர் இருக்குது. அதனால் அதுவே நீட்டாக இருக்குது. அதனால் நான் அது கொடுக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், 1/4 இன்ச்சில் இந்த பைப்பிங்கை வச்சு நான் கரெக்டாக அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இடையில தைக்கும் போது பார்த்துக்கோங்க 1/4 இன்ச் கரெக்டாக டிஸ்டன்ஸ் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த 1/4 இன்ச்லேயே நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். நான் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு முழுசாக காமிச்சிருக்கேன். ஒரு சில இது மட்டும்தான் கட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுசாக காட்டியிருக்கேன். இடையில எங்கள் பாப்பா வந்து கூப்பிட்டுட்டே இருந்தா. அவள் தான் வந்து போயிட்டுருக்கா. வீடியோவில் கை தெரியுதா பார்க்கணுன்னு சொல்லி நீட்டிகிட்டே இருக்கா. பாருங்கள், நம்ம நெக்லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங் வந்து வச்சுட்டு பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணது உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் அங்கங்கே பின் குத்திக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே பின் குத்தியே பழகினதுனால எனக்கு அப்படியே தான் எனக்கு பழகி இருக்குது. நான் அப்படியே தான் இன்ன வரைக்கும் அப்படியே தான் பண்ணுறேன். ஒரு சில துணி மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் நேராக. பட் இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு ஃபினிஷாக வர மாதிரி தோணாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் பின் குத்தியே வச்சு ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு அதுதான் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ஒரு சிலவங்கெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களாம் பின் குத்தாமலே சலுன்னு தைச்சிட்டு போவாங்க. பட் நமக்கு வரல. நமக்கு வர்றது தானே நம்ம பண்ண முடியும். பாருங்கள், நெக்கு வந்து அந்த ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், பைப்பிங் நல்லா மெலிசாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக அழகாக நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம நெக்கில் ஒரு 1/4 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு சுற்றி இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கர்வ் வர இடத்துலலாம் குட்டி குட்டி அர்க்காட் போட்டு எடுத்துக்கலாம். டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம லைனிங் அப்படியே பேக்கில் திருப்பிட்டு இந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். நம்ம கரெக்டாக அந்த எண்டுலேயே நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், நான் நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நீட்டாக இருக்குது. இப்போ சுற்றிலும் நம்ம எப்போவுமே தைக்கிற மாதிரி 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து
இந்த டாட் பிடிச்சிக்கலாம். டாட்க்கு வந்து சென்டர்லேருந்து ஒரு 4.5 கணக்கு பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். கடைசி நம்ம சீம் அலவன்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த கிளாத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இல்லாத 2ஆக டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதுவும் நம்ம சென்டராக வச்சுக்கலாம். இப்போ டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 எடுக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு ஒரு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே ஒரு கிளாத் கொடுத்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மூலிமா அந்த இடம் வேஸ்ட் வந்து உங்களுக்கு தூக்காமல் கொள்ளாமல் ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். நான் ஒரு 1/2 இன்ச்சில் அந்த ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ பேலன்ஸ் உள்ள கிளாத்தை அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கிளாத்தை நம்ம 1 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு வர மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தோ ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அது வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸாக இருக்குது, கீழே எங்கள் பார்டர் எதுவும் இல்லைன்னா நம்ம மெயின் கிளாத்லேயே கீழே ஒரு 1.5 இன்ச் கிளாத் கொடுத்து அதை மடித்தும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் இன்னும் நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதுதான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறது. பாருங்கள், பேக் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 வேணும். நான் 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது அது 2.5க்கு வந்துடும். இப்போ நான் ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கோட ஷேப்பும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ப்ராடாக வேணும்னா இது ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் வந்து மார்க் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ப்ராடாக கிடைக்கும். இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்து இதுக்கு பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு தான் பைப்பிங் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர கிளாத் எதுன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ வந்து நெக்லைனில் நான் பைப்பிங் வச்சு அப்படி 1/4 இன்ச்சில் நல்லா அந்த த்ரெட்டை ஒட்டின மாதிரி ஃபூட்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான், 32 சைஸ் ப்ளவுஸ் தான். அதனால் மெஷர்மெண்ட்லாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்ல கிளாத் மேலே நம்மளோட லைனிங்கை வச்சு அப்படியே நம்ம 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டே வரலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டிச் மேலே இன்னொரு ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள், பைப்பிங் நல்லா நீட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் எதாவது தப்புன்னா இப்போயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு வாட்டியும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை அப்படியே டர்ன் பண்ணி இந்த பைப்பிங் ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வரேன்.
அவ்வளோதான், நான் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், நம்ம சுற்றிலும் ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் அவ்வளோ கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சைடில் உள்ள கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் திருப்பலாம் தேவையில்லை. நம்ம கிளாத்தோட கெட்ட பக்கத்துக்கு மேலே லைனிங்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டே வந்துடலாம். தைக்கும் போது எந்த கிளாத்தையும் பிடிச்சி இழுக்காமல் பொறுமையாக ஜென்டலாக மூவ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அது அப்படியே இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது முடிச்சிட்டோம்னா நம்ம எல்லா கிளாத்துமே என்னென்ன பார்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுமோ எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நான் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த கிளாத் எது பக்கத்தில் வரும்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ரெண்டுமே ஈக்குவலாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். இல்லைனா உங்களுக்கு மேலே இருக்க கிளாத்து மேலேயே முடிஞ்சு போயிடும், கீழே இருக்க கிளாத்து கீழே இருக்கும், உங்களுக்கு முன்ன பின்ன வரும். அதனால் லைட்டாக இழுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கோட இந்த ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மெத்தடில் நீங்கள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து இந்த ஷோல்டர் வந்து வெளியே தெரியாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இதுக்கு ஓவர்லாக் தான் கொடுக்க போகிறேன். இதே நம்ம நார்மல் பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தோம்னா அதை வந்து ஷோல்டர் தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்போதும் ஷோல்டருக்கெலாம் ஒரு ஸ்டிச் தான் மேக்ஸிமம் போடுறது. எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. பட் நம்ம போடுற ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடணும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஷோல்டரோட அந்த கிளாத் இருந்துச்சுலேயே அதை வந்து பேக்கில் போகிற மாதிரி பேக்கில் டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சைடில் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது காமனாக எல்லாேருக்கும் வர்றது தான், ஒரு சிலது முன்ன பின்ன வரும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லீவோட சென்டர் பார்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து ஷோல்டருக்கு சென்டராக வச்சு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வச்சு ஸ்டிச் போட்டுட்டே வரேன். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம அதை டர்ன் பண்ணி மடித்து வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே ஒரு கிளாத் கொடுத்து அதை மடித்து திருப்பிடலாம். 1/2 இன்ச்சில் இந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
இதனோட வித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லென்த்து பார்த்திங்கன்னா உங்களோட வேஸ்ட் என்ன லென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாத் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் அப்படியே மடித்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடையில நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிறது பேக்கில் வர மாதிரி பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. பேக்கில் வர மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுவும் நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ இந்தளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து ஐக்கான கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து நெக்கில் நம்ம கட் பண்ண கிளாத் தான், அதை வச்சே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு கொஞ்சமாக 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு நம்ம அப்படியே சைட் ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள் கீழே கொஞ்சம் கிளாத் மேலே கொஞ்சம் கிளாத் இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை அப்படியே நான் மடித்து இந்த சைடில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஐக்காக. அவ்வளோதான், ஸ்டிச் போட்டாச்சு. பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டால் அந்த நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஐ தைக்கும் போது. கண்டிப்பாக ஐ பக்கத்தில் இந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா நீட்டாக வந்துருச்சு. ஹூக்ஸ் வந்து நான் அந்த பொட்டிக் ஸ்டைலில் வெளியே தெரியாத மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த இப்போ நார்மலாக நீங்கள் த்ரெட்டில் வச்சு தைச்சிங்கன்னா நம்ம இழுத்து போடும்போது அது அப்படியே உங்களுக்கு அந்த ஹூக் வந்து வெளியே வர நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். துரு பிடிச்சாலும் உங்களுக்கு எதுவும் வெளியே எதுவும் தெரியாது. துருப்பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பைப்பிங்க்கான கிளாத் எடுத்து 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டே வரேன். அந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச்லேயே முடிகிற மாதிரி அந்த சிங்கிள் கைடு அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு பார்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி டேசல்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பக்கத்துக்கு 2 டேசல்ஸ் வந்து இந்த பார்டரில் வரும். மீதி ஒன்று வந்து நார்மலில் வைக்க போகிறேன். 2 வச்சா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 3 ஹேங்கிங்ஸ் வர மாதிரி வைக்க போகிறேன். பாருங்கள் நான் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த கிளாத்தெல்லாம் திருப்பி வச்சுருக்கோம். இது பார்த்தா நல்லாவே இல்லை அந்த எட்ஜு கிளாத்து, அதனால் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். வச்சு மடித்து தைக்கலான்னு பார்த்தேன், பட் அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சரி நம்ம நார்மலாகவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ப்ளெயின் கிளாத்தில் ஒரு 2 கிளாத் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு. முதல்ல பார்டர்லேயே பண்ணிடலான்னு நினச்சேன், பட் அந்த கிளாத் சரியில்லை. அதனால் நடுவில் வந்து இந்த கிளாத் கொடுத்துக்கலான்னு வச்சுக்கிட்டேன். இது இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து இந்த கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த எண்டை வந்து லைட்டாக மடித்து கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு அடுத்த முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ளெயினாக உள்ள கிளாத்தை நான் நடுவில் வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது தெரியணும், இல்லை இதை பற்றி சொல்லுங்கன்னு எதாவது தெரியணுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ
மறுபடியும் 3வது இருக்க அந்த கிளாத்தை நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே கீழே பார்டர் வரும், நடுவில் வந்து பிளெயின் கிளாத் வரும், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிசுறு தூக்கிட்டுருக்கு, அதனால் நான் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த எண்டை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் பேக் நெக்கை மேலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நாட்டை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கம் ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக அது பிடிப்பாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறேன். சைட் ஜாயின் பண்ணதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன், பின்னெல்லாம் குத்தி பக்காவாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ணி இதை எப்படி ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக போடுறேன். நான் ஜஸ்ட்டு இவங்களோட கரெக்டான மார்க்கிங்லாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோடெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். பாருங்க, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இது நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கிளாத் மாறுபடும். ஒரு சில கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் அடுத்தடுத்து எத்தனை ஸ்டிச் வேணுமோ அதை நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.